ஜெயலலிதாவுடைய மெத்தன போக்குத்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். பிரைம் மினிஸ்டர் எப்போதுதான் வாய் திறந்திருக்கிறார். ஆகவே பிரைம் மினிஸ்டர் வாயை திறப்பார், தாக்க வடைவிழுக்கும் காத்திருப்பதில் பிரயோஜனமில்லை. நம்முடைய முதல்வர் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, எப்போதும் போல ஒரு கடிதத்தை சித்தராமையாவுக்கு எழுதிவிட்டு வேலை முடிந்தது என்று கைகட்டிக் கொண்டிருக்கின்றார். உடனடியாக சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தொண்டர்கள் எல்லாருமே தலைவர்கள். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் விட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு கர்நாடகாவில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் தாக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக பெங்களூர், மாண்டியா, மைசூர் போன்ற பகுதிகளில் தமிழர்கள் மீது தாக்கி நடத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பேருந்துகளும் கொளுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், KPN என்ற பேருந்து நிறுவனத்திற்கு சொந்தமான 45 பேருந்துகளை கொளுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட லாரிகளை சரக்கோடு கொளுத்தி இருக்கின்றார்கள். இதனால் மிகப்பெரிய பணச்சேதாரமும் பொருள் சேதாரமும் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு சொத்துக்களை பறிமுடித்தவர்கள், தாக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடாக மத்திய அரசிடமிருந்தும் கர்நாடக அரசிடமிருந்தும் அவர்கள் நஷ்ட ஈடு பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தருவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இவ்வளவு அடக்குமுறை, வன்முறை, ஆர்ப்பாட்டங்கள், தீ வைப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, எப்போதும் போல ஒரு கடிதத்தை சித்தராமையாவுக்கு எழுதிவிட்டு வேலை முடிந்தது என்று கைகட்டிக் கொண்டிருக்கின்றார். இது மிகவும் தவறு. உடனடியாக சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். எல்லா கட்சியும் அழைக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட பெரிய கட்சிகளாக இருக்கின்ற அதிமுக, திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை அழைத்து ஒரு சர்வகட்சி டெலிகேஷனை டெல்லி அங்கே போய் பிரதமரையும் மற்றவர்களையும் பார்த்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லியாக வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது. அதுவும் இன்றைக்கு 20ஆம் தேதி வரை 15,000 கனசதுரடி தண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது ஏற்கனவே சொன்ன 13 TMC என்பதை விட அதிகமாக இருக்கின்றது. இதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு நாம் தமிழகத்தை சார்ந்தெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தமிழக மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கர்நாடகாவில் வன்முறை நடைபெறுகின்றதை நாமும் இங்கே செய்யலாம். கர்நாடகா சார்ந்த பேருந்துகளை நாமும் இங்கே கொடுக்கலாம் என்ற ஏடிக்கு போட்டியான செயல்களை செய்வது தமிழர்களுக்கு, அவருடைய நற்பண்புகளுக்கு ஒத்து வராத விஷயம். ஆகவே என்னை பொறுத்தவரையில், காங்கிரஸை பொறுத்தவரையில் நஷ்டமடைந்த, பொருள் சேதாரம் அடைந்த தமிழ் மக்களுக்கு, கர்நாடகாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மத்திய அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் நஷ்டஈடு தருவதற்கு ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஜெயலலிதாவுடைய மெத்தன போக்குத்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கின்றது, 3 அல்லது 4 ஆண்டு காலமாக காவேரி கண்காணிப்பு குழுவிடம் ஏன் நீங்கள் முறையிடவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு மெத்தனமாக இருந்திருக்கின்றது. அதற்கு ஜெயலலிதா தான் காரணம். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் விவசாயிகள் மீது அக்கறை இல்லாதவராக இருக்கின்றார்கள். அவர்கள் நீர் வேண்டும் என்று தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் போராடினாலும் கூட செய்தி சாய்ப்பதோடு மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் விவசாயிகள் எல்லாம் கந்து வட்டிக்காரர்கள், விவசாயிகள் எல்லாம் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலநிலையும் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சர் மீது உடனடியாக, அந்த முனியாண்டி என்ற அமைச்சர் மீது, ஏதோ ஒரு சாமி, கருப்பணசாமி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். எங்களுக்கே தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி. 56 TMC தண்ணீர் இருக்கிறது என்று ஏற்கனவே அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுல 20 TMC பெங்களூருக்கு மைசூருக்கு குடிநீருக்கே போதாதுன்றாங்க அவங்க. அப்படி எப்படி நீங்க இருக்கிறது 30 கொடுத்துட்டா மீது 25 தான் இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? மழை பெய்யும், அதை வைத்து அவர்கள் சரி செய்து கொள்வார்கள். விவசாய சங்க கூட்டணிக்கு கலைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கு காங்கிரஸ். கண்டிப்பாக முழுமையாக காங்கிரஸ் கலந்து கொள்வது. காங்கிரஸ் கவர்மெண்ட்
தான் இருக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் நாங்கள் கர்நாடக அரசு செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட நாங்கள் இந்தியர்கள் என்பதில் பெருமை அடைகின்றோம். அதைவிட தமிழர்கள் என்பதிலும் நாங்கள் அதிகமாக பெருமை அடைகின்றோம். ஆகவே தமிழக மக்களுக்கு தேவை, தமிழக விவசாயிகளுக்கு நீர் தேவை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 55 TMC தண்ணீர் அங்கே இருக்கின்ற அணைகளில் இருக்கும் போது ஒரு 15 TMC தண்ணீர் கொடுப்பதில் என்ன நஷ்டமாகிவிடும் என்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். மத்தியில நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க அந்த முயற்சி பண்ணிருக்கீங்களா? மத்தியில நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். காமராஜர் காலத்திலும் சரி, பத்தோச்சல காலத்திலும் சரி, அண்ணாவின் காலத்திலும் சரி, அல்லது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அல்லது கருணாநிதி காலத்திலும் சரி, எப்போதுமே தண்ணீர் முறையாக தமிழகத்திற்கு கிடைத்துக் கொண்டுதான் இருந்தது. ஜெயலலிதாவுடைய அணுகுமுறையின் காரணமாக அருகில் இருக்கின்ற ஸ்டேட்ஸோடு, மாநிலங்களோடு ஒரு நல்ல தொடர்பும் நட்புரிமையோடு ஒரு பழக்கமும் இல்லாத காரணத்தால் தான் இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழிசை கர்நாடக அரசு இதில் அரசியல் ஆதாரம் தேடுவதற்காக அந்த வன்முறையை தூண்டிவிட்டிருக்குது. தமிழக அரசு தூண்டி விடுவதாக கர்நாடக அரசு தூண்டி விடுவதாக நான் நினைக்கவில்லை. அதை யார் சொல்லி இருக்கின்றார்கள்? தமிழிசை சிறந்த வைத்தியர். சமீபத்தில் கூட ஒரு விமானத்தில் ஒரு நோயாளிக்கு வைத்தியம் செய்திருக்கின்றார். வைத்தியம் செய்ய போனால் பல நோயாளிகள் பிழைத்துக் கொள்வார்கள். இங்கே அப்பாவி மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள். காவேரி ரிவர் அத்தாரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் போர்டு இது அமைக்கிறதுல ஏன் ஆர்வம் காட்டாம இருக்காங்க? நீங்களும் ஆர்வம் காட்டல, அவங்க ஆர்வம் காட்டல. நீங்க யாரும் ஆர்வம் காட்ட வேண்டியது தமிழக அரசு. காவிரி ட்ரிபியூனல் போர்டாக இருந்தாலும் சரி, கண்காணிப்பு குழுவாக இருந்தாலும் சரி, அதனிடம் போய் முறையிட வேண்டியது, சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசு, ஜெயலலிதா அவர்கள். தமிழ்நாடு அரசும் ஜெயலலிதாவும் இதை செய்யவில்லை என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடந்த வாரம் நீதிமன்றத்திலேயே இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே தவறு என்பது ஜெயலலிதா மீதும் தமிழக அரசு மீதும் தான். காங்கிரஸ் தலைமையில மௌனமா இருக்குது என்ன காரணம்? அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்து, உதாரணம் சொல்ல போனா அங்க ஒரு IAS அதிகாரி இருக்குது, அந்த CBI என்கொயரி கேட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. சோனியா அம்மா CBI என்கொயரி உத்தரவிட்டாங்க. அதுதான் இது மாதிரி இதுக்கு ஒரு வாய் தந்து ஏன் சொல்ல? கண்டிப்பாக நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் தமிழக அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்யும். டெல்லியில இருக்கின்ற தலைவர்களை சந்தித்து சொல்லுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் தமிழக அரசு இதை பற்றியோ, ஜெயலலிதா இதை பற்றியோ பிரதமரிடமோ அல்லது டெல்லியிலே இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்களிடமோ அல்லது காவிரி கண்காணிப்பு குழுவிடமோ இதை பற்றி எடுத்துரைக்காத காரணத்தால் நாங்கள் டெல்லி செல்லும் போது எங்கள் தலைமையிடம் தமிழகத்தின் நிலையை எடுத்துச் பற்றி எரியும் போது நீரூற்றி அடைக்க வேண்டியது. அது நீங்க தர வேண்டிய நிலையில நீங்க தானே இருக்கீங்க, உங்க கட்சி தானே இருக்கு. கட்சி நீங்க ஒரு பெடரல் செட்டப்ல அந்த கட்சி தானே ஆளுது, இந்த கட்சி தானே ஆளுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொன்னீர்கள். அவர்கள் கட்சி இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் கர்நாடகாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் காவேரி பிரச்சனையில் ஒரே நிலை கொண்டிருக்கின்றன. அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே நிலை கொண்டுள்ளதா? அல்லது அதிமுகவே அங்கே இருக்கின்றது, பெங்களூரில் இருக்கின்ற அதிமுகவை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கின்ற அதிமுகவை சார்ந்தவர்களும் ஒரே நிலையை கொண்டிருக்கின்றார்களா என்றால் இல்லை. மாநிலத்தின் நிலைமைகள் மாறுபடுவதுதான் செய்யும். காஷ்மீர் பிரச்சனைக்கு ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி தூத்துக்குடி கொண்டு போனார். ஆனா இந்த பிரச்சனையில ராஜ்நாத் சிங் இப்பதான் தலையிட்டு இருக்காரு. பிரதமர் இது வரைக்கும் வாயை திறக்கல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காஷ்மீர் விஷயத்திற்கு அனைத்து கட்சியையும் ராஜ்நாத் கூட்டி சென்று இருக்கின்றார் என்று சொன்னால், அதே போல் இங்கே இருக்கின்ற தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் கூட்டிக் கொண்டு போய் நம்முடைய பிரச்சனையை சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதை இவர்கள் செய்ய பிரைம் மினிஸ்டர் எப்போதுதான் வாய் திறந்திருக்கிறார். ஆகவே பிரைம் மினிஸ்டர் வாயை திறப்பார், காக்கா வடை விழுக்கும் என்று காத்திருப்பதில் பிரயோஜனமில்லை. சிறுவாணி அணை பிரச்சனை பத்தி சார், இன்னைக்கு காளிதாசன் பத்தி தெரியுது. சிறுவாணியை பொறுத்தவரையில் நமக்கு கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய நீர் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். அதை தடுக்கும் முயற்சியில் அங்கே இருக்கின்ற அரசாங்கம் முயற்சி செய்யுமேயானால் அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை தமிழக அரசு. காங்கிரஸ் டெலிகேஷன் ஏதாவது கர்நாடகாவுக்கு ஏதாவது முன்னாடி போகுமா சார்? எப்படி காங்கிரஸ் டெலிகேஷன்? நீங்க ஏற்கனவே டெல்லியிலே சித்தராமையாவை சந்தித்து எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் ஆட்சியப்பாளர் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தொண்டர்கள் எல்லாருமே தலைவர்கள் தான்.
தொண்டர்கள் தான் அப்ப முக்கியம். தொண்டர்களே இல்லைன்றீங்க. தொண்டர்கள் தான் காங்கிரசுக்கு முக்கியம். இங்கே அதிகமான தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதை போல் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள். ஒரு மாதத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மற்ற கட்சியில 2 மாசம் வரும். ஒரு மாசத்து வரும். 2 மாசம். அக்டோபர் 24 வரும்போது அக்டோபர் 24 அனௌன்ஸ் அக்டோபர் 24 பதவி ஏற்கணும். அதுக்கு முன்னாலே எலெக்ஷன் நீங்க அதுக்குள்ள இன்னும் நிறைய அதுல குளறுபடிகள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க இவர்கள் அந்த ஓட்டுப்பதிவு எந்திரங்களை உபயோகப்படுத்த போகின்றார்களா இல்லையா என்பது சரிவர தெரியவில்லை. இன்னும் எது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் முடிவாக தெரியவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கான ஆயத்தங்களில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம். தேர்தல் அறிவிக்கும் போது எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் களத்தில் திமுகவோட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்கும். கூட்டணி திமுகவோட கூட்டணி என்பது முடிந்து போன சங்கதி. காரணம், நாங்கள் சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களோடு பேசும்போதே சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலும் இந்த கூட்டணி தொடரும் என்பதை நாங்கள் பேசி முடிவு செய்வோம். சீட் ஷேரிங் எவ்வளவு? சீட் ஷேரிங் எல்லாம் தேர்தல் அறிவித்து விட்ட பிறகு உங்களுக்கு சொல்லப்படும்.